வெல்கம் டு இப்படிக்கு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா காரக்குழம்பு. காரக்குழம்புன்னு தான் எங்கள் சைட்லலாம் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொரிய விடுங்க. பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே பூண்டு கொஞ்சம் போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டு, எண்ணெயிலே கொஞ்சம் வதங்க. எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டு. ஸோ இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா, அரைச்சி வச்சுருக்க வெங்காயம். இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், இது சின்ன வெங்காயமாகவும் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி, இல்லை இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட ஏன் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது கூட ஆட் பண்ணிட்டால் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். நம்ம இதை நம்ம இந்த குட்டி வெங்காயத்தை அரைச்சி ஊற்றுற போது நமக்கு அதனுடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வரும். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயத்தோட அந்த ஃப்ளேவர் அது நல்லாயிருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் வெங்காயம், அதையும் ஆட் பண்ண போகிறோம். இது நான் கொஞ்சம் பெருசாக தான் நான் போடுவேன். அது வதங்குற போது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக நான் பெருசாக தான் போட்டுப்பேன். அது குழம்புல அந்த வெங்காயம் நமக்கு தெரியணும். சிலவங்க குழம்பாக மிக்ஸ் பண்ணி போடுவாங்க, அது நமக்கு செட் ஆகாது. ஸோ நான் அந்த வெங்காயம் தெரிகிற அளவுக்கு தான் போடுவேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி, பச்சை மிளகாய். சரிங்களா? இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே நல்லா வதங்கட்டும். சரிங்களா? இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வர்ற போது நம்ம என்ன பண்ணணும்னா, லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கும். அது லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கேன். வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு நம்ம என்ன காயை ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலாக காரக்குழம்புன்னு வச்சோன்னா பீக்கங்காய் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் வாழைக்காய் இருக்குது இல்லைங்களா, அது நல்லாயிருக்கும். மாங்காய் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமுமே இந்த காரக்குழம்புக்கு போடக்கூடிய காய் தான். சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிறது முருங்கைக்காய் தான் ஆட் பண்ணுறோம். முருங்கைக்காய் போட்டு தான் காரக்குழம்பு வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அதுங்கிட்டே இருக்கட்டும். இப்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜென்ரலாக இப்போது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் கூட, என்ன படிச்சிருந்தாலும் கூட, நமக்கு சமையல்ன்ற விஷயம் ஒரு மேண்டிட்டரி மாரி லைஃப்பில் ஒரு கம்பல்சரியான விஷயமாக போயிடுது. ரைட்டுங்களா? இப்போது அந்த சமையலை வச்சியே இப்போ நிறைய பேர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. அது நமக்கு கடவுள் கொடுத்த வரம். சரிங்களா? ஸோ இந்த சமையலை வச்சியே நம்ம நிறைய ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இன்றைக்கி படித்தவங்க, படிக்காதவங்க, லைஃப்பில் தோற்று போனவங்க, லைஃப்பில் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு சைட் பிஸ்னஸாக அந்த சமையல்,
ஸோ எல்லா விதத்துலேயுமே நம்ம இதை ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக நம்ம அந்த சமையலை வச்சுக்கலாம். பட் இது எல்லாருக்கும் வந்துடாது. இன்றைய நாளில் வந்து சமையலுன்றது ஜென்ஸும் பண்ணுறாங்க. பட் லேடிஸு சமைக்கிற போது பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு அந்த தாய் வழி விஷயங்கள் நிறையா சொல்லுவாங்க. அம்மாக்கிட்டேருந்து வந்தது, இது எங்கள் அம்மா கைப்பக்குவம், இது எங்கள் அம்மா எனக்கு அப்படி சொல்லி தருவாங்க. பேசிக்காக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சமையலில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் வந்து காலேஜ் முடித்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா ஒரு வீட்டில் நாங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்ருந்தோம். அப்போ தான் நான் சமையல் எப்போன்னா நான் காலேஜ் படித்து முடித்து சொல்கிறேன். அப்போ தான் எனக்கு காலேஜில் முடித்த பிறகு தான் அந்த சமையலில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு, கற்றுக்கணும். அது வரலைக்கும் நான் தான் எங்கள் வீட்டில் கடைசி பொண்ணுன்றதால எனக்கு வந்து சமையலை பற்றிலாம் ஒன்றுமே ஐடியாவே கிடையாது. எங்கள் அக்காங்க தான் சமைப்பாங்க, நான் நல்லா சாப்பிடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, சமைக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த சமையலில் இன்ட்ரெஸ்ட்டால் நானே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி செய்யணும் அப்படின்னு நானே இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டது. நான் ஒன்றும் பெரிய சமையல் தர வல்லுன்னெலாம் கிடையாது, சொல்கிறேன். எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான ரீசனை சொல்கிறேன் நான். ஸோ இப்போ வதங்கிக்கிச்சிங்களா, இதில் முருங்கைக்காவை போட்டு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அந்த முருங்கைக்காய் எவ்வளோ நேரம் வதங்கணும்னா நமக்கே தெரியும். ஒரு சாலிடாக ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வதக்கினாலே போதும், இல்லை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினாலே போதும், ரொம்பவும் வதங்கிடக்கூடாது. ஸோ அந்த 2 மினிட்ஸ் இந்த காய் வதங்கட்டும். இப்போ இதோட வேறு என்ன ஆட் பண்ண போகிறோம்னா புளி தண்ணி. இந்த பாருங்கள், புளி தண்ணி. அந்த புளி தண்ணியை இருக்குது. புளி தண்ணி எவ்வளோன்னா இப்போது நான் ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன். புளி தண்ணி பார்த்திங்கன்னா என்ன சைஸ் சொல்லலான்னா, நம்ம இந்த பெரிய சைஸ் தக்காளி இருக்கும் இல்லைங்களா, அந்த சைஸ்க்கு எடுத்துக்கணும். இந்த பெரிய சைஸ் தக்காளி எடுத்து புளியை எடுத்து ஊற வச்சுட்டு அப்படியே இதில் ஊற்றிட வேண்டியதான். இப்போது இது அந்த புளி தண்ணியை ஊற்றிட்ட பிறகு அடுத்தது என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஸோ புளி தண்ணியை ஆட் பண்ணிட்ட பிறகு இதை கொதிக்குது பாருங்கள். இப்போ நான் புளி தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். இந்த புளி தண்ணி என்ன பண்ணோன்னா அந்த முருங்கைக்காயெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சக் பண்ணிக்கும், அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கே தெரியும், அதை அப்சர்வ் பண்ணால் ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளார இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா சில்லி பவுடர், அதாவது பியோர் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் அது 1 ஸ்பூன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பியோர் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், நம்ம வீட்டு மிளகாத்தூள், அது ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். பியோர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை போட்டு கொதிக்க வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா திக்காக வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுவேன். அது உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அது கொதிச்சிட்ருக்கு. அதோட இப்போது நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் நிறையா சாப்பிட்றோம் ஆள். ஸோ காரம் நான் நிறையா போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டேன்னா அடுத்தது இப்போது நம்ம வீட்டு மிளகாய்த்தூள், அது 1 2 3 இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு வதக்கு, எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு இப்போ ஒரு வதக்கிட்டோமா, அதெல்லாம் கொஞ்சம் அந்த புளி உப்பு, அதாவது நம்ம அந்த புளி காரம் எல்லாமே கொஞ்சம் அந்த முருங்கைக்காலை இறங்கட்டும். அது வரைக்கும் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த
எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடாச்சு. சரிங்களா? ஊற்றிக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இன்னும் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி ஆட் பண்ணதுக்காக இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பும் போட போகிறோம். தேவையான அளவு உப்பு. சரிங்களா? 2, அதுக்கப்புறம் 3. இதை நீங்கள் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு கூட திரும்ப வேணும்னா கூட உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஆட் பண்ணது கொதிக்கட்டும், நல்லா கொதித்து வரட்டும். ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காரக்குழம்போட ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான். இப்படி கொதித்து வரும். அப்போ இன்னும் கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா திக்காகிடும், நல்ல ஃப்ளேவர் வருது. எப்படின்னா அந்த மிளகாத்தூள், அந்த பூண்டு, முருங்கைக்காயோட அந்த ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே கம்மான்னு வந்துட்டுருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், சுட சுட சாதம் வச்சுட்டு காரக்குழம்பு போட்டு நமக்கு இதுக்கு கூட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் அப்பளம் மட்டுமே ஃபைன் காம்பினேஷனாக இருக்கும் இந்த காரக்குழம்புக்கு. இவ்வளோதாங்க. அதாவது அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஒன்று திக்காக வேணும்னா ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதிக்க விட்டாலே அது திக்காக வந்துடும். நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, வெங்காயம் அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அது திக்காகவே வரும். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அது திக்காகவே வரும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.